Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல செட்டிநாடு தேன்குழல் முறுக்கு கடை மாவை பயன்படுத்தி எப்படி நல்லா வெள்ளையா சுடலாம் அப்படின்ற டிப்ஸோட தான் முக்கியமா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த முறுக்கு உங்களுக்கு கல்லு மாதிரி இல்லாம நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுமொறுனும் நல்லா உள்ள இறங்கும் போது ரொம்ப சாஃப்டாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுலேருந்து நம்ம தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சுடு தண்ணி கூட ஊற்றிட்டு நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சரியாக பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அதாவது வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம், ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா நான் கடையில் விற்கக்கூடிய அந்த இடியாப்ப மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். வறுக்கல எதுவும் செய்யலை. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்க்குறேன். வெள்ளை உளுந்த எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம கடாயில் கொஞ்சம் சிவக்க வறுத்து எடுத்துக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி சலிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை பவுடர் அதாவது பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கிறேன். உடச்ச கடலையே வறுக்கலாம் எதுவும் தேவைன்னா மிக்சியில் அரைச்சிட்டு பொடி பண்ணி சலிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தை ஒரு தடவை கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம தேங்காய் பால் கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த தேங்காய் பால் முறுக்கு செய்யும் போது கெட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை கொதிக்க விட்டு சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக ஒரு 20 நாள் வரைக்கும் இந்த முறுக்கு அந்த எண்ணெய் கசிடு வராமல் நல்லா சுவையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த தேங்காய் பால் நல்லா சூடாலாம் இல்லை, ஒரு மிதமான சூட்டில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. தண்ணி கண்டிப்பாக பத்தாது. மேலும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். சாதாரண தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே 1 கிலோவுக்கு முறுக்கு மாவு எப்படி அரைக்கணும், அந்த முறுக்கு மாவு எந்த பதத்தில் நீங்கள் அரைச்சிங்கன்னா முறுக்கு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு சுடலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இது கடை மாவு பயன்படுத்தி நம்ம செய்கிறோம். வீட்டிலே நீங்கள் மாவு ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம். அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுதான் சரியான பதம். அடுத்ததாக நான் இன்னைக்கு தேன்குழல் அச்சு பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்துதான் இதை நேரடியாகவும் நீங்கள் எண்ணெய் சட்டியில் விடலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு கரண்டியை பயன்படுத்தி கூட நீங்கள் அதில் முறுக்கை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் நீங்கள் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எப்பவுமே முறுக்கு சுடும்போது ரொம்ப சூடாக இருக்கவே கூடாது. ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பட்டுன்னு மேலே ஃபுல்லாக சிவந்துடும், உள்ளே மாவு வேகாமல் போயிடும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கணும், முறுக்கும் எப்பவுமே மிதமான சூட்டில், அதாவது ரொம்ப கம்ப்ளீட்டாக சிம்லையும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. மிதமான தீயில வச்சுட்டு முறுக்கு சுட்டிங்க அப்படின்னா அந்த உள்ளேயும் நல்லா மாவு வெந்து வரும். அதே சமயத்தில் முறுக்கும் உங்களுக்கு ரொம்ப சிவந்து போகாமல் கருகாமல் அழகாக பார்க்கறதுக்கு வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே இறங்கும்போது ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. முறுக்கு எப்பவுமே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த கடாயில் அடியில் போய் தங்கிட்டு டக்குன்னு மேலே புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் சரியாக அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரசலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு அந்த முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா கடாய்க்கு அடியில் போய் தங்கிடும். இதுதான் சரியான பதம். இப்போ பாருங்கள், நான் முறுக்கு எடுத்துடுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா வெண்மையாக இருக்குது, கருகி போகலை, சிவந்தும் போகலை, ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நம்ம எல்லா முறுக்குமே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அந்த உள்ளே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க, கல் மாதிரி இருக்காது, சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இது உடச்சும் காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அருமையாக உடையுது பாருங்கள், நல்ல சத்தம் கேட்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதே டிப்ஸோட இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக நல்ல சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.